ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக பேசப்படுகிறது. வார்த்தை ஒருபோது வெறுமையை திரும்பாது. உங்கள் சூழ்நிலையை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், கண்ணீரை, கவலைகளை, துக்கங்களை மாற்றும். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை வாசிக்கும் பொழுது வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிற தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை 119 சங்கீதம் 67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க திரும்பினாலும் ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது பாதை மாற முடியாது, கெட்டு போக முடியாது. வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுக்காரன் சொல்லுகிறார், ஒரு பாடுகள், ஒரு வேதனை, துக்கம், ஒரு கண்ணீர், வியாதி எல்லாமே உபத்திரவத்தின் அடையாளம். அதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன் என்று இதக்காரன் தன் பாவத்தை அறிக்கை, பாவ வழியில போனதை அவர் முற்றிலுமாய் அவர் மனதார ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அநேகர் பாவத்தை அறிக்கையிடுவதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கோ, குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ மனதில்லை. நான் என்ன பாவம் செஞ்சேன், இவ்வளவு மாதிரியா அவ்வளவு மாதிரியா. வார்த்தை மாறுபடும், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். இதம் சொல்லுகிறது, வழித்த வந்தேன். இதுக்கு ஏன் கண்ணீர், ஏன் துக்கம், ஏன் கடன், ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனைகள், ஏன் சமாதானம் இல்லை, ஏன் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை? வழி தப்பி நடந்ததுனால உபத்திரவங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், புது வழியில நடத்த விரும்புகிறார். ஆனால் அதன் வழியாக கடந்து போன பொழுது, இந்த பாடுகள், துக்கம், கண்ணீர் வழியாக கடந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு போதித்து நல்வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறவர். தேவனுடைய வார்த்தை நம்மை நல்வழிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. தேவ வார்த்தை நம்மை எல்லாவற்றையும் சரிப்படுத்தி சீர்படுத்துகிறது. வார்த்தை இந்த வழி யார்? யோவான் 14 நானே வழியும் சத்தியமாய் வார்த்தையாய் ஜீவனுமா இருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற சங்கீதம் 143:7 வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய போதித்தரும் நல்ல ஆவியனை செம்மையான வழி நடத்துவார். மாணவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்த உலகத்திலே வழித்தப்பின் வழி மாறி கொண்டு போகிற சாத்தனுடைய திட்டங்கள், நிறைய வாலிப பிள்ளைகள் வழி மாறிட்டாங்க. நிறைய கணவன் மனைவி குடும்பம் வழி மாறிடுச்சு. பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை காத்து நடக்காம உலக வழி, சுய புத்தியில சாய்ந்து வழி மாறி பின்மாறி தேவனை விட்டே தூரமா போயிட்டாங்க. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம். இப்பொழுதோ அப்படி வார்த்தை காத்து நடக்கிறேன். இதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பெரியமான சோர்ந்து போகாதீர்கள். வேலை, துக்கம், கண்ணீர், பாதையெல்லாம் இருந்தா சற்று ஆராய்ந்து பார்த்து, என்ன பாவம் செய்யும், என்ன ஆண்டவர் விட்டு தூரமானோம், ஏன் எனக்குள் இப்படி வந்தது, இதுக்கு காரணம் என்ன என்பதை அமர்ந்து ஆராய்ந்து வார்த்தையின்படி கொடுக்கலாமா? இப்பொழுது கர்த்தர் நம்மை நல்வழி, எல்லா வழிகளையும் மாற்றி நல்வழியில நடத்துவார். வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன வழியில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியஸ்தர் ஆசீர்வதித்தவர்கள், கண்ணீர் துக்கத்தில் இருந்தவர்கள் விடுவித்தார். இயேசுவே வழி. இந்த வழியில பின்பற்றி வருகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். அவரோடு இந்த சீசர்களையும் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் வேதத்தின் வழியிலே தான் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுங்கள். எல்லாவற்றிலும் தேவன் பாதுகாப்பு. பரலோக தகப்பனே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல் வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வழிகளை புதுப்பித்து நல்வழிப்படுத்தி ஆசீர்வதியும். இதுவரைக்கும் காணப்படுகிற பாடு, சஞ்சலம், துக்கம், வியாதி போன்ற அத்தனை ஒரே
உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இதுவரைக்கும் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே, கண்ணீர் போதும், துக்கம் போதும் ஆண்டவரே, கடன் போதும் ஆண்டவரே, வேதனை போதும் ஆண்டவரே, வியாதி போதும் ஆண்டவரே, எல்லாத்திலிருந்து விடுவித்து வழியில நடத்தி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. உங்களை சரியான